Hello all. இது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருடைய கண்டினியூஷன் வீடியோ. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவருக்கு வித்யாசாகருங்கிற பட்டம் அவருடைய அளவிட முடியாத நாலேஜ்க்காக கொடுக்கப்பட்டதான். வித்யானா படிப்பு, சாகர்னா கடல் இல்லையா? கடல் அளவு அவருக்கு நாலேஜ் இருந்திருக்கு. சாஸ்திரத்தில், சம்பிரதாயங்களில், இங்கிலீஷ் எஜுகேஷனில் அவர் ஒரு பிளண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கொண்டு வந்தார், ஒரு ட்ரெடிஷன் கொண்டு வந்தார்னு கூட நம்ம சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அவரோட ஒரிஜினல் நேம் அவர் சர்நேம் பாந்தோபியாத்யான்னு நினைக்கிறேன். அது சம்ஸ்கிருத வடிவமான பானர்ஜி. இப்போ மம்தா பானர்ஜின்னு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பானர்ஜியோட இன்னொரு நேம் தான் அது. ஆனால் அவர் அதை வச்சுக்காம அவர் கொடுத்த டைட்டில் வித்யாசாகருங்கிறது தான் வச்சுட்டார். அதனால தான் அவருக்கு பேர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்ட்டு. இப்போது இவ்வளோலாம் நம்ம அவரை பற்றி பார்த்தோம் இல்லையா? இவ்வளோலாம் அவர் மறுமலர்ச்சி பண்ணியிருக்கார், இதெல்லாம் பண்ணியிருக்கார், நிறைய சொசைட்டி பெண்களுக்கு பண்ணியிருக்கார், ஓப்பன் ஃபார் ஆல் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தார், சமத்துவத்தை கொண்டு வந்தார் சொசைட்டியில். அவர் ஏற்றத்தாழ்வுகளே இல்லாத ஒரு சமத்துவத்தை கொண்டு வரதுக்கு அவர் அப்போவே ஒரு விதையை கல்கட்டாவில் போட்டு வச்சார். அது அப்புறம் மராட்டியில் டிரான்ஸ்லேட் ஆச்சு. அவரோட புக்ஸ் எல்லாம் அங்கே பரவித்து, அதுக்கப்புறம் நாடு பூரா பரவித்து. இப்போது இவர் இன்னொன்று கூட பண்ணார். அவ்வளோ பெரிய லேர்னட் ஸ்காலர், பெரிய பெரிய காவியங்கள்லாம் எழுதலாமா இல்லையா? அவர் எளிமையாக பெங்காலியை எல்லாரும் படிக்கிறதுக்கு உதவுற மாதிரி நவீன வடிவ பெங்காலி ஆல்ஃபபெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எழுத்து வடிவத்தை பெங்காலியில் புது நவீன முறையில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது ஏன் அது மாதிரி ஒரு நீடு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் பிரிண்ட் கல்ச்சர் வருது இந்தியாவுக்கு. நிறையா புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி மேட்டுக்குடியில் கொஞ்சம் இறங்கின அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸில் இருக்கிறவா படிக்க ஆரம்பித்த பீரியட் அது. அப்போது இன்னும் நிறைய பாமர மக்கள் வரைக்கும் படிப்பு, ரீடிங் ஹேபிட் அப்படின்ற ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக பெங்காலி மொழியினுடைய எளிமையான ஒரு வடிவமான நவீனமயமாக்கப்பட்ட ஆல்ஃபபெட் சிஸ்டமை அவர் கொண்டு வரார். அதுக்கு பேர் பார்னோ போர்ச்சே அப்படின்னு. இன்றைக்கும் பெங்காலி லாங்குவேஜில் அதுதான் பேசிக் புக்காக வச்சுட்டு எல்லாரும் சொல்லி கொடுக்குறா போல் இருக்க. பேசிக் எஜுகேஷனில் அதுதான் மேஜர் புக்கு பெங்காலி லாங்குவேஜ்க்கு. எனக்கு இதை கேட்கும்போது, படிக்கும்போது என்ன தோணித்துன்னா, இவர் வேற மேலே இன்டெலெக்சுவல்ஸ்க்கு எவ்வளவோ எழுதியிருக்கலாம். ஆனால் படிக்கவே தெரியாத இருக்கிறவாளுக்கும் படிப்புங்கிற ஒரு விஷயம் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தணுங்கிறதுக்காக அது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உள்ளே வாங்கோ, ரீடிங் ஹேபிட்குள்ளே வாங்கோ, புக்ஸ் ரீடிங் எடுத்துக்கலாம் இன் ஃபியூச்சரில் அப்படிங்கிற ஒரு டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு பாருங்க எல்லாருக்கும். ஹி இஸ் ஸோ கிரேட், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். முடிஞ்சால் பெரிய பேனரில், பெரிய பட்ஜெட்டில் இவரை பற்றி ஒரு பெரிய மூவி எடுத்தால் கூட தப்பு இல்லைன்னு தோணும். ஏன் பெரியன்னு சொல்கிறேன்னா, குட்டியாக எடுத்து எங்கேயாவது அது யாருக்கும் தெரியாமல் போயிட போகிறதுன்னு. அந்தளவுக்கு இவர் வாழ்க்கையில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாத நாளே இல்லை, இல்லாத நேரமே இல்லை. ஆனால் இவரும் பண்ணாத ரீஃபார்ம்ஸே இல்லைங்கிற மாதிரி பிரமாதமாக வாழ்ந்துட்டு பிரமாதமாக மறைஞ்சிருக்கார். அவர் போனதுக்கு அப்புறம் கூட அவர் சொத்தெல்லாம் யாருக்கெல்லாம் நீடு இருக்கோ அவளுக்கெல்லாம் இந்தந்த நீடு இருக்கிற வாழ்க்கை இந்தந்த அமௌண்ட் பணம் போகணுன்னுலாம் அவர் உயில் எழுதி வச்சுருக்காரு. நம்ம உயில் எழுதி வச்சா பொண்ணுக்கு இவ்வளோ, பிள்ளைக்கு இவ்வளோன்னு எழுதி வைப்போம். அவர் என் இப்போ சொத்தில் ஃப்யூச்சரில் இந்தந்த நீடு இருக்கிற வாழ்க்கை இப்படிலாம் பணம் போகணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கார். இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல இவாளை பற்றிலாம். நாளைக்கு இன்னொருத்தரை பற்றி பார்க்கலாம். நமஸ்காரம்.